என் மகனுக்குரிய விஷயமா போனப்ப எவ்வளோ பேர் பாரிஸ் கம்மலு 10,000 6,000 5,000 நீயா 10,000 போட்டு விட்டுச்சு. அதுக்கப்புறம் மெர்சிமாவுடைய சப்போர்ட்டு தான் ஹை. எல்லாருமே நிறையா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பத்துமா நான் வந்து காரில் கூட உட்காந்துட்டாலே போதும் 3,000 2,000 3,000 அவள் ஜீவனுக்கு போட்டு விட்டுக்கிட்டே தான் இருந்தேன். 5,000லாம் போட்டு விட்டா ஒரு தடவையெல்லாம் எல்லாத்தையும் வாங்கி அந்த தேனா முண்டை உட்காந்துடுறா. அங்கே உட்காந்துக்கிட்டு காசை போட்டு விடு ரகசிய போன்னு ஒரு நிமிஷம் ரகசிய போன் உடனே அக்கௌண்ட்ல பூரா போட்டுறது 1000 2000 மட்டும் வச்சுட்டு என்னடா நேற்று தானே போட்டுச்சு என்னடா மறுநாளே காலியாக போச்சுன்னா அவள் வாயை அட்டைக்கு உட்காரணும்னா அந்த காசு போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ எப்படிப்பட்ட தேனாவா இருப்பான்னு மட்டும் யோசிங்க. எல்லா காசையும் வசூல் பண்ணி 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 அங்கே தான் கொடுத்து கேஸு லட்ச கணக்கு செலவு பண்ணுன்றதெல்லாம் பொய். எவ்வளோ லட்சம் எத்தனை லட்சம் நீ செலவு பண்ணுன்ற ஒரு விஷயத்த நீ சொல்லணும். அம்மா மேலேயும் குரான் மேலே நீ சத்தியம் பண்ணு. நீ எவ்வளோ செலவு பண்ண அந்த கூத்தியா முண்டை எடுகட்ட எச்சக்கலை முண்டை அடிக்கடி என் பிள்ளைய குறுக்குறுன்னு பார்க்குற முண்டை அவள் எவ்வளோ செலவு பண்ணான்னு சொல்லணும். கேடுகட்ட முண்டை வாய் தொங்கி போச்சு குதிரை மூஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு நல்லா வாய் முகரக்கட்டை பாரு.